கொஞ்சம் ஏமாந்து வாங்கியிருந்தா 20 லட்சம் ரூபா நாம போட்டு போயிருக்கு. ஒண்ணுமில்லைங்க, தாராபுரத்துக்கு தெற்கு பகுதியில் ஒரு லேண்ட் ஒன்று வந்து நாங்கள் கஸ்டமருக்கு பார்த்தோம். அந்த லேண்டு பார்த்து கஸ்டமருக்கு பிடிச்சி போயிடுச்சு. தாரோட பேசு 77 சென்ட் இடம் மொத்தமாகவே சேர்ந்து 20 லட்சம் ரூபா தான். இதை வந்து பார்த்து எல்லாமே வந்து நாங்கள் லீகெல்லாம் தெளிவாக செக் பண்ணும்போது அதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சுங்க. என்ன தெரியுங்களா, இந்த டாக்குமெண்ட்ல ஒரு விஷயம் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த நிலத்தை பதிவு செய்ய தடையின்மை சான்று வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்திருக்கு. எதுக்கு இது வருது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஜீரோ வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு லேண்டுங்க. கைட்லைன் வேல்யூவே கிடையாது. அது வந்து அதுக்கு அந்த லேண்டுக்கு மதிப்பே கிடையாது. ஆன்லைன்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு ஜீரோ வேல்யூ இருக்கக்கூடிய லேண்டு. இந்த மாதிரி லேண்டுக்கெல்லாம் வந்து முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆர்எஸ்ஆர் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 1964 ஆர்எஸ்ஆர், 1912 ஆர்எஸ்ஆர் ரெண்டையுமே எடுத்து நாங்கள் பார்த்தோம் இல்லைங்க. இந்த லேண்டோட கேட்டகரி இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆர்எஸ்ஆர்ல. அதாவது இந்த எஸ்எஃப் நம்பர் நேரா வந்து சதுர கிணறுன்னு போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஓடை, வண்டிப்பாதை, சதுர கிணறு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆர்எஸ்ஆர்ல வந்து இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி நிலங்களை என்னைக்குமே நீங்க வாங்கிறாதீங்க. ஒரு லேண்டை வந்து நீங்க வாங்கும்போது முக்கியமா பார்க்க வேண்டிய ரெக்கார்டு, எதை பாக்குறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு ஆர்எஸ்ஆர்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு, அந்த ரெக்கார்டை வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஆர்எஸ்ஆர்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட பேர் முன்னாடி இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க வாங்கலாம். அதே மாதிரி இந்த குருக்கள், அர்ச்சகர், அதுக்கப்புறம் இந்த கோயில் பூசாரி இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நிலங்களை என்னைக்குமே நீங்க வாங்கிடக்கூடாதுங்க. இந்த லீக் எல்லாம் பார்த்து ஆர்எஸ்ஆர் ரெக்கார்ட்ல தெளிவா பார்த்தனால 20 லட்சம் ரூபா அந்த கஸ்டமருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃப் ஆயிருச்சுங்க. அவருக்கு வந்து இப்ப நாங்க வேற லேண்ட் இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேங்க.